இன்னொன்று காஷ்மீரில் நடந்தது என்ன? உங்கள் பாஜகவுடைய ஆதரவு அரசு இருக்கும்போது தான் பண்டிட்டுகள் துரத்தப்பட்டார்கள் அங்கிருந்து. அதுக்கு முன்னே இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அல்ல. காங்கிரஸ் ஆட்சியும் அல்லது தேசிய மாநாடு இருக்கும்போது தான் காஷ்மீர் அமைதியாக தான் இருந்துச்சு. எப்போ உங்களுடைய ஆதரவாளர் இங்கே ஆளுநராக போனாரோ அதற்கு பிறகு தான் இரத்த களரியாக ஆனது பாஜக. அது மட்டுமல்ல, ரெங்கராஜ் அருமையாக கேட்டார், நீங்கள் முஃப்தியை நீங்கள் ஆதரிப்பீங்க, அப்போ நீங்கள் எதிர்ப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தீவிரவாதம் தேவைப்பட்டால் முஃப்தியை தீவிரவாதம் பீங்க. இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய அந்த ஆதரவுகளை வைத்துக்கொண்டு காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்கிறீங்க. யாரெல்லாம் தீவிரவாதம் சொல்லி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தீங்களோ அவங்களையெல்லாம் வெளியே விட்டு இன்னைக்கு தேசிய நீரோடையில் இருக்கக்கூடிய ஜனநாயக பாதையில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க.